வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றி பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன விவரிங்க? வணக்கம். அதாவது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். கடந்த 2021 ஆண்டு முதல் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புகார்தாரரின் ஒருவரான ரவீந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தாததால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைத்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில இந்த உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காவல்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி ஏற்கனவே பிறப்பித்த இந்த உத்தரவை மாற்றி அமைக்க முடியாது என கூறி காவல்துறையினுடைய மனுவை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.